நில குத்தகையை புதுப்பிக்காமல் தமிழகத்தில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்குகள் எத்தனை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்ப இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். பெட்ரோல் பங்குகளுக்கான உரிமங்கள் வழங்கும் போதும் உரிமங்களை புதுப்பிக்கும் போதும் அவை அமைந்துள்ள நிலங்களில் உரிமை குறித்து சரிபார்க்கும் வகையில் சுற்றறிக்கைகள் பிறப்பிக்க மத்திய பெட்ரோலியத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வழக்கறிஞர் VBR மேனன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி MM சிவசேனா மற்றும் நீதிபதி G அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் பெட்ரோல் பங்குகளுக்கான உரிமங்கள் வழங்கும் போதும் உரிமங்கள் புதுப்பிக்கும் போதும் அவை அமைந்துள்ள நிலத்துக்கான குத்தகை பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்க வேண்டும் எனவும், ஆனால் பல பெட்ரோல் பங்குகள் நிலத்தின் குத்தகை காலம் காலாவதியான பிறகும் தொடர்ந்து அதே நிலத்தில் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்ட விதிகளின்படி நிலத்தின் குத்தகை காலம் முடிந்துவிட்டால் பெட்ரோல் பங்குகள் உரிமம் ரத்தாகிவிடும் என்பதால் பெட்ரோல் பங்குகள் அமைந்துள்ள நிலத்துக்கான குத்தகை புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனுப்பப்பட்ட அந்த கடிதம் பரிசீலிக்கப்படுவது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு தமிழகத்தில் செயல்படக்கூடிய பெட்ரோல் பங்குகளில் எத்தனை பங்குகள் அமைந்துள்ள நிலங்களின் குத்தகை காலாவதியாக உள்ளது, எத்தனை பங்குகளின் குத்தகைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என்ற பட்டியலை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் குத்தகை புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, குத்தகை முடிந்ததை அடுத்து நிலத்தை காலி செய்ய கோரி பெட்ரோல் பங்குகளுக்கு நில உரிமையாளர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். உரிமையல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்களா போன்ற விவரங்களையும் சேகரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு பொறுத்த நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.